ஐயா வணக்கம். தாங்கள் எழுதிய தமிழ் பதிப்பான குரான் முழுமையும் படித்திருக்கிறேன். பெண்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. பெண் உரிமையும் அதிகமாக சொல்கிற மதம் வந்து இஸ்லாமிய மதம். அதனால் எனக்கு அந்த மதத்தை மிகவும் பிடிக்கும். அந்த மகர் என்று சொல்லக்கூடிய மனக்கொடை கூட மற்ற மதம் கொடுக்காத இஸ்லாம் கொடுக்குது. அந்தளவுக்கு பெண்களுக்கு உரிமை கொடுக்கின்ற மதம். ஆனால் நடைமுறையில் பார்க்கின்ற போது நிறைய பெண்கள் வந்து படிக்காமல் இருக்கிறாங்க. ஏன்னா நான் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர், நான் நேரடியாக நிறைய பார்க்குறேன். நிறைய பெண்கள் வந்து 10வது வரைக்கும் வராங்க, நின்றுறாங்க, 12வது வராங்க, கல்லூரிக்கு போக மாட்டாங்க. அப்போ பெண் கல்வி குறித்து இஸ்லாம் சமயம் என்ன கருதுகிறது? அதாவது இஸ்லாத்தில் ஒரு குரான் தமிழகத்தெல்லாம் படித்திருக்கிறாரு. பெண்களுக்கு இஸ்லாம் நிறைய உரிமைகள்லாம் வழங்கி இருக்கிறது. ஆனால் நான் கணித்த வகையில் முஸ்லீம் சமுதாயத்தில் பெண்கள் வந்து ஜாஸ்தியாக படிக்க வைக்கிறது இல்லை. அதுக்கு என்ன காரணம்? இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. முதலாவது காரணம் என்னென்னு கேட்டால், நீங்கள் பெண்கள் படிக்கலைங்கிறீங்கல்ல, அதை விட ஆண்கள் கூடுதலாக படிக்கவில்லை. அதாவது பெண்கள்லையாவது 100க்கு ஒரு 15% படிக்கிறாங்கன்னு கேட்டால், ஆண்களில் 5% தான் படிக்கிறான். ஆண்களை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும்னா, முஸ்லீம் ஆண்களெல்லாம் படிக்க வச்சுவிட்டு பெண்களை படிக்க வைக்காமல் இருக்காங்கன்னா இந்த கொஸ்டினை நம்ம கேட்கலாம். உள்ளே நுழைஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், முஸ்லீம் ஆண்களை பொறுத்த வரைக்கும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவன் ஒரு 15, 16, 18 வயசு ஆனவுடனே பாஸ்போர்ட்டை எடு, வெளிநாட்டுக்கு போ, சம்பாரித்து அனுப்புன்றாங்க. அவன் சம்பாதிக்கிற மிஷினாக முஸ்லீம் சமுதாயத்தால் கருதப்படுகிறான். அவனை வந்து படிக்க வைக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா செலவு தேவையில்லைன்னு சொல்லி, பொம்பளை பிள்ளை வீட்டில் சும்மானா இருக்குது, அவன் சம்பாதி அனுப்புகிறான்ல, நீ வீட்டில் சும்மா இருக்க போல காலேஜுக்கு போயிட்டு வா என்று சொல்லி ஆண்களை விட பெண்கள் கூடுதலாக படிக்கிறாங்க. நீங்கள் ஆண்கள் எவ்வளோ படித்தாங்கன்னு பார்க்க மாட்டேங்கிறீங்க. பெண்கள் கம்மியாக படிக்கிறாங்க, மற்ற சமுதாயத்தில் ஒப்பிட்டால் கம்மியாக தான் படிக்கிறாங்க. ஆனால் எங்கள் சமுதாயத்து ஆண்கள் எங்கள் சமுதாயத்து பெண்கள் எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் எங்கள் சமுதாயத்தின் ஆண்களை வந்து சம்பாதிக்கத்தான் அனுப்புகிறார்கள். 18 வயசு ஆகிவிட்டது என்று சொன்னால் 15 வயசுலேயே கடையில் போய் சேல்ஸ்மேனை பாயை சேர்த்து விட்றாங்க. 18 வயசானால் பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டுக்கு போ என்று அனுப்பி விடுகிறார்கள். அப்போ படிக்க வேண்டிய அந்த பருவத்தில் எல்லாம் 8ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டான்னு சொன்னால், அதுக்கப்புறம் நீ சம்பாதிக்கிறதுக்கு தான் நீ பறந்துருக்கிறாய் அப்படின்னு எங்கள் மக்கள் ஆம்பளை பிள்ளைகளை படிக்க வைப்பது கிடையாது. அதோடு கம்பேர் பண்ணும் பொழுது பொம்பளை பிள்ளைய படிக்கிறது கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கிறது ஒரு விஷயம். ஒன்றாச்சா. இரண்டாவதாக, ஒரு திருமண வாழ்க்கையை நம்ம தேர்வு செய்ய வேண்டியிருக்குது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இப்போ பெண்கள் நல்லா படிச்சிருக்காங்கன்னு வைங்க, அந்த நல்லா படிக்க வச்சோம்னு சொன்னால் படித்த மாப்பிள்ளை தான் தேடுவாங்க. அது டிகிரி படித்த பொண்ணுக்கு போய் 3ஆம் கிளாஸ் மாப்பிள்ளையை பார்த்தா ஒத்துக்கிறோமா? நம்ம தான் பார்க்குவோமா? பார்த்த மாட்டோம். அது சரியாக மேட்ச் ஆகாது, நமக்கே தெரியும். அவங்களுக்குள்ள ஈகோ பிரச்சனை வந்துடும், இப்போ பஞ்சாயத்து வந்துடும், 3 மாதத்தில் டைவர்ஸ் பிரச்சனை ஆகி போயிடும். பயந்து என்ன செய்வோம், அந்த படித்த பொண்ணுக்கு தகுந்த மாதிரி படித்த மாப்பிள்ளையை தேடுவோம். படித்த மாப்பிள்ளை எவ்வளவு? அவங்க 15 இவன் 5. படித்த மாப்பிள்ளையை தேடுறதா இருந்தால் எல்லாரும் படிச்சிருந்தாங்கன்னா படித்த மாப்பிள்ளை கிடைச்சிடும். இப்போ சமூகத்தில் என்ன பெண்கள் பார்க்குறாங்கன்னு கேட்டால், நம்ம பெண்களை படிக்க வச்சோன்னு வைங்க, படித்த மாப்பிள்ளையை தேடுவோம். படித்த மாப்பிள்ளை இல்லை, சமூகத்தில் இல்லை, ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். அவ்வளோ பெண்களுக்கும் படித்த மாப்பிள்ளை அவ்வளோ அந்த சதவீதம் இருந்தால் தான் எல்லாருக்கும் அந்த மாதிரியான ஒரு தகுதியில் கிடைக்கும். இப்படின்னு பார்த்து என்ன செய்கிறாங்கன்னா, சிலர் தயங்குறாங்க. நம்மளும் படிக்க வச்சுக்கிட்டு மாப்பிள்ளை இன்றைக்கி எனக்கு தெரிந்து 30 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாத படித்த பெண்கள்லாம் எங்கள் சமூகத்தில் இருக்கிறார்கள். 30 வயசு வரைக்கும். எதனால் இருக்கிறார்கள்னு கேட்டால், அவங்க படித்த மாப்பிள்ளையை தேடுகிற காரணத்தினால இருக்கிறார்கள். அது மாதிரி சரி படிக்காத ஒருத்தனை பண்ணுவோன்னு அவங்க வர்றாங்கன்னு வைங்க, படிக்காதவன் குடும்பத்தார் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், படித்த பொண்ணு வேணாம், கட்டுப்படாது, உன்னை மதிக்காது அப்படின்னு சொல்லி இவன் வந்தால் கூட இவனை கெடுத்து விட்டு என்ன செய்கிறாங்க, படித்த பொண்ணு வேணாப்பா, உனக்கு ஈக்குவல், உனக்கு கீழே படித்ததை பாருன்னு சொல்லி அவனும் மறுத்துறான். இவங்க வந்து தேடி தேடி பார்த்துட்டு 25 வயசு வரைக்கும் தேடுறாங்க மாப்பிள்ளைய. 25 வயசுக்கு பிறகு மாப்பிள்ளை தேடி வரும் பொழுது சரி படிக்காட்டாலும் பரவாயில்லைன்னு கொஞ்சம் தகுதியை குறைக்குவாங்க. முதல்ல அப்படி பெரிய லெவலில் நிபந்தனை போடுவாங்க. 25 வயசு ஆச்சு எனக்கிட்டே ஒரு நிபந்தனை, கடைசி என்ன தானே எந்த மாப்பிள்ளையும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அவன் இப்போ என்ன செய்யறான், வேணாங்கிறான். இல்லை படிக்காத பண்ண பாருங்க, என்னை மாதிரி படித்ததை பாருங்கள், ரொம்ப படித்தது வேணாம், என்னை மதிக்காதுன்னு அவன் நினைக்கிறான். அவன் மாமனார் பையனுடைய தாய் தகப்பன் இருப்பாங்களே, அவங்களும் யோசிக்கிறாங்க, படித்த பொண்ணு கூப்பிட்டு வந்தோம்னா நம்மளை மதிக்குமா, ட்ரெஸ் புதுசு இங்கிலீஷில் பேசு, நமக்கு மரியாதை இருக்காது, இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி அவங்களும் நினைக்கிறாங்க. அப்போ என்ன பார்க்கணுன்னு கேட்டால், படிப்பை விட வாழ்க்கை முக்கியம். ஒரு பெண்ணுக்கு காலகாலத்தில் அந்த விஞ்ஞானப்படி மருத்துவ அடிப்படையில் பார்த்தா கூட 30 வயசுக்கு முன்னாடியே இந்த
குழந்தை பிரசவம் தான் நடந்துடணும். அது தாமதப்படுத்தணுமே ஆனால் பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பலவிதமான நோய்கள் வரும் என்றெல்லாம் விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ஒரு 20லே தேடி பார்த்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரியான ஒரு நிலை எப்போ வரும்னு கேட்டால், இவனும் படிக்கணும் அவனும் படிக்கணும், கிடைக்கணும், சமமாக கிடைக்கணும். இப்போ சமமாக இல்லை. ஆண்கள் படித்தவர்கள் அவ்வளோ குறைவாக இருக்கு. ஆண் இளைஞர்கள் நீங்கள் கூப்பிட்டு கேளுங்க, எங்கே இருக்காங்க, எல்லாம் வெளிநாட்டில் இருக்காமா. வெளிநாட்டில் போய் இருக்கிற இளைஞர் கம்பேர் பண்ணிங்கன்னா நாங்கள் ஜாஸ்தியாக இருக்கோம், முஸ்லீம் வந்து அதிகமாக இருக்கிறார்கள். அப்போ நாங்கள் படிக்கலை. அப்போ ஆம்பளை படிக்காத ஒரு சமுதாயமாக இருக்கிற காரணத்தினால் பெண்களை கொஞ்சம் கூட வைக்கிறாங்க. அவங்க மாப்பிள்ளை தேடுவதை பார்த்து பார்த்து பயந்து மற்றவங்களுக்கு யோசிக்கிறாங்க. நம்ம அறிவுன்னு சொல்லி படிக்க வைக்கிறோம், வீட்டுக்கு கொடுக்காத புத்தகத்தை வாங்கி தர படிச்சுக்க, நீ போய் டிகிரி வாங்கிட்டு வந்துட்டு உனக்கு மாப்பிள்ளை தேடிய நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு பெண்ணை பெற்றவர்கள் நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கு சமூகத்தில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். தாப்பா என்ன நினைப்பான், நம்ம பெண்ணு காலத்தில் ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருன்னு ஒரு தாயை தான் நினைக்குவாங்க. எனக்கு வயசாகிட்டே போகுது, உனக்கு மாப்பிள்ளை தர முடியலையமான்னு சொல்கிறேன். அப்படி வரக்கூடிய நேரத்தில் அதை பார்க்கக்கூடிய பிற பெண்கள் பிற குடும்பத்தார் என்ன செய்கிறாங்க, வேணாம் நீ வந்து இன்னொன்று காலேஜ் படிப்பு வேணாம், உயர்கல்வியோட இந்த பள்ளிக்கூடத்து படிப்பை நிப்பாட்டிக்கமான்னு சொல்லி நிறுத்திடுறாங்க. நிறுத்துறதுக்கு காரணம் என்ன, படிப்பு வேணாங்கிறதுக்காக இல்லை, சமூகத்தில் படிப்பை விட வாழ்க்கை துணை ரொம்ப அவசியம். ஆனால் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த வாழ்க்கை துணை அமைந்து அவங்க இல்லறத்தில் ஈடுபட்டு அவங்க குடும்பமாக அதை இருந்து அதை பார்த்து ரசிக்கணும்னு எல்லா பெற்றோரும் ஆசைப்படுவார்கள். அதை கொடுப்பதற்கு தடையாக நிற்கிறது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், ஆண்கள் படிக்கணும், அந்த நிலையை உண்டாக்கணும். சரி, ஆண்கள் ஏன் படிக்கலை, அதுக்கு காரணம் வேணும்ல. நீங்கள் மற்றவங்களாம் நிறைய படிச்சிருக்கும் பொழுது நாங்கள் மட்டும் ஏன் படிக்காமல் இருக்கிறோம் என்று கேட்டால், அது எங்கள் முன்னோர்கள் செய்த, தேசத்துக்காக செய்த ஒரு முட்டாள்தனமான முடிவு. என்ன முடிவு, வெள்ளைக்காரனை எடுத்து போராடணும்ல. அப்போ இருந்த தலைவர்கள் முஸ்லீம் தலைவர்கள் தான் படித்தவர்களாக இருந்தார்கள். முஸ்லீம் அல்லாத தலைவர்களை விட அதிகம் படித்த தலைவர்கள் முஸ்லீம்கள் இருந்தார்கள். ஜின்னா படித்திருந்தார், ஷவுகத் அலி படித்திருந்தார், முகமது அலி ஜவஹர் படித்திருந்தார். அதே மாதிரி அபுல் கலாம் ஆசாத் படித்தவராக இருந்தார். பஹ்ருதீன் அலி அஹமது படித்தவராக இருந்தார். அந்த காலத்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட முக்கியமான அந்த காகிதம் எடுத்து அவரும் கூட படித்தவராக இருந்தார். அப்போ சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்த முஸ்லீம் லீடர்கள் எல்லாம் இன்றைக்கி அலிகர் பல்கலைக்கழகம் இருக்க, அது ஒரு படித்த சர் சையத் அகமது கான் அவர் உண்டாக்குனது. இந்தியாவிலே பெரிய பல்கலைக்கழகம் அலிகரில் இருக்கிறது, முஸ்லீம் பல்கலைக்கழகம். அதை உண்டாக்குனவர் படித்தவர் தான். அப்போ வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடின காலத்தில் நேரு காந்தி மாதிரி முஸ்லீம்கள் நிறைய படித்தவர்களாக இருந்தார்கள், மேலே படித்தவர்களாக இருந்தார்கள். அப்படி இருக்கிற நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், நம்ம காந்தி ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன முடிவு, ஒத்துழையாமை இயக்கம் என்று ஒரு முடிவு எடுக்கிறார். ஒத்துழையாமைன்னா என்ன, வெள்ளைக்காரன் ஒத்துழைக்கக்கூடாது, என்ன செய்யணும், வரி கட்டாதுங்கிறாரு. சரி, வரி அது வேறு விஷயம். அடுத்து என்ன செய்கிறாருன்னா படிக்காதுங்கிறார். வெள்ளைக்காரன் படிப்பு படிக்காத அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாரு. வெள்ளைக்காரனுடைய நிறுவனங்களில் வேலை பார்க்காத, வேலை பார்த்தவன்லாம் வந்து வெளியே வந்தது. வெள்ளைக்காரன் கொடுத்த விருதுகள், சர் பட்டம், கான் பட்டம்னா ராவ் பகதூர் பட்டம்லாம் கொடுத்து வச்சுருந்தாங்க. அந்த எல்லா விருதுகளையும் தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லி காந்தி அறிவிக்கிறார். அப்போ அந்த ஒத்துழையாமை இயக்கத்தின் சார்பாக அந்த அறிவித்த உடனே மற்ற யாரும் படிப்பெல்லாம் விடலை, எல்லாம் படிச்சுட்டு தான் இருந்தாங்க. இவர் சொல்ல கேட்டுன்னு செய்யலை, யாரும் படிப்பெல்லாம் தியாகம் பண்ணிட்டு வரவே இல்லை. ஆனால் முஸ்லீம் என்ன பண்ணான் தெரியுமா, காந்தி சொல்லிவிட்டார் வெள்ளைக்காரனை எதிர்க்க வேண்டும், ஆங்கிலம் படிக்கிற ஹராமுன்ட்டை, ஹராம்னா பெரிய பாவம், எங்கள் மார்க்கத்தில் அப்படி கிடையாது. வெள்ளைக்காரனை விரட்டுறதுக்காக வேண்டி எங்கள் முல்லாக்கள் என்ன பண்ணிவிட்டாங்கன்னு கேட்டால் தப்பான தீர்ப்பு மக்களுக்கு கொடுத்தாங்க. ஆங்கிலம் படிக்காதே, ஆங்கிலம் வேலை பார்க்காதே, வெள்ளைக்கார மாதிரி கிராப் வெட்டாதே, பேண்டு போடாதே, இப்படிலாம். வெள்ளைக்காரனை வெறுக்கிறோங்கிற பேரில் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு அவனை நாட்டை விட்டு விரட்டணுமா இருந்தால் அவன் மீது வெறுப்பை விதைக்கணும் என்பதற்காக அரக்கை சட்டை போடாதுன்னாங்க. எங்கள் மார்க்கத்தில் இப்படி இல்லை. பேண்டு போடாதுன்னு சொன்னாங்க. எங்கள் மார்க்கத்தில் இப்படி இல்லை. வெள்ளைக்காரன் போட்டானா, வெள்ளைக்காரன் போட்டதுனால பேண்டு போடாத, வெள்ளைக்காரன் கிராப் வச்சதுனால கிராப் வைக்காத, வெள்ளைக்காரனுடைய மொழி ஆங்கிலமாக இருக்குன்னா ஆங்கிலம் படிக்காத, வெள்ளைக்காரனுடைய வேலையை எடுக்காத என்ற உடனே எங்கள் மக்கள் 50 பேர் வெளியே வந்துட்டாங்க. மார்க்கத்தில் பாவம்னா என்ன செய்வான், மற்றவெல்லாம் எல்லா சமுதாயம் படிச்சிச்சு. உங்களை இந்த காகிதம் எடுத்து நான் சொன்னேன்ல, முஸ்லீமுடைய கூட ஒரு பெரிய தலைவர். அப்போ அண்ணா, அன்பழகன், கருணாநிதி இவங்களோடலாம் வந்து அவர் நெடுஞ்செழியனோடலாம் அரசியல் பண்ணவர். அப்போ இவர் பாளையங்கோட்டையில் படிச்சுட்டு இருக்கிறார் காகிதம் இல்லது. இவருடைய அறிவிப்பு வந்தோன்னே பாதியில் அப்படியாண்டார். படிக்க பட்டம் வாங்கலவர், டிகிரி வாங்கலை. அண்ணா அவர் காந்தி சொன்ன உடனே படிப்பு வேணான்னு வந்துட்டார். ஆனால் அந்த காலகட்டத்தில்
அண்ணா டபுள் MA படித்தார், அவர் விட்டு வரல. நெடுஞ்செழியன் விட்டு வரல, அவர் சேர்ந்தவங்க தான் எல்லாரும். அவரை ஒத்த வயசில் உள்ள படித்தவர்களில் காகிதம் இல்லத்து படிப்பவனான்னு விட்டு பாதியில் டிஸ்கஸ் பண்ணிட்டு வர்றாரு. அண்ணா விடலை, நெடுஞ்செழியன் விடலை, மதியழகன் விடலை, கிருஷ்ணசாமி விடலை, அன்பழகன் விடவில்லை, கருணாநிதி SSLC ஃபெயில் அவர் விட்டுருங்க. மற்ற எல்லா தலைவரும் படித்தவர்கள், மற்ற அனைத்து தலைவர்களுமே பல டிகிரி படித்தவர்கள், திமுகவில் இருந்தவர்கள் தான். அப்போ அவங்க யாராவது விட்டாங்களா? விடலை. இவர் விட்டார். முஸ்லீம் தலைவர்கள்லாம் விட்டாங்க. எல்லா நீதிபதிகள் பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணாங்க. அப்படி பண்ணின உடனே நாங்கள் படிப்பு இல்லாத ஒரு சமுதாயம் வெளியே வர்றோம். ஆங்கிலம் படிக்கணும்னா கல்வி குடும்பம் ஆங்கிலத்தில் இருக்குது. அப்போ வீட்டில் உட்கார அனைவரும் படிக்காதவன் ஆகிட்டான். அப்போ படிக்காதவனாகவே நாங்கள் சுதந்திரம் அடையும் பொழுது இருந்தால் அந்த ஜெனரேஷனில் வந்தவனுக்கு படிப்பு இப்படி விளங்க. இப்போ நான் வந்து நான் வந்து 4ஆம் கிளாஸோடு முடிச்சிட்டேன், அதுக்கு மேலே படிக்கலை. என் தகப்பனார் படிச்சுன்னா என்னை படிக்க வச்சுருப்பார். என் தகப்பனார் படித்தவராக இருந்தால், என் தாயார் படித்திருந்தால் படிப்புடைய முக்கியத்துவத்தை வழங்கி என்னை படிக்க வைத்திருப்பார்கள். என்னை படிக்க வைக்கலை. நான் என்ன ஒரு பட்டதாரி எனக்கு ஆக முடியலை. என் பெற்றோர்கள் படிக்கலை. அப்போ எனக்கு படிப்புடைய முக்கியம் தெரியாட்டி நான் என் பிள்ளை எப்படி படிக்க வைப்பேன்? அப்போ இந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன் 70-80 ஆண்டுகளாக சுதந்திரம் பெற்று 70, அதுக்கு முந்தைய வெள்ளைக்கார காலத்தில் 50 வருஷமாக புறக்கணிச்சிட்டோம். 170 வருஷ காலமாக இந்த படிப்பை புறக்கணிச்சு இருந்ததுனால எல்லாம் அப்படி உட்காந்துட்டாங்க. எங்களுக்கு படிப்பு கிடையாது. சரி, இப்போ படிக்கலான்னு சொல்லி வந்தோம்னு சொன்னால் மெரிட்டில் போட்டி போட முடியலை. ஏன்? மற்றவன்லாம் வந்து அப்பம் படிச்சிருக்கான், ஆத்தா படிச்சிருக்கான், அண்ணன் தங்கச்சி படிச்சிருக்கும் பொழுது அந்த பையனை நல்லா எஜுகேட் பண்ணி கொண்டு வர்றாங்க, நல்ல மார்க் வாங்க வைக்கிறாங்க. என் பிள்ளைக்கு எனக்கு தெரியும், நான் என்ன சொல்லி கொடுப்பேன்? அவன் கல்லூரியில் படிச்சுட்டு வர்றது மட்டும்தானே தவிர அவனுக்கு கூடுதல் சிரத்தை எடுத்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஏற்பாடு எங்கள் சமூகத்தில் இல்லை. அப்போ அவன் வந்து அதிக மார்க் எடுத்து மெரிட்டில் தகுதியில் ஒரு உயர்ந்த சீட்டு பெற முடியலை. அப்போ என்ன பண்ணியிருக்கு? 50 லட்சம் கூட 60 லட்சம் கூட கேட்குறாங்க. மெரிட்டில் வந்தால் ஓசியாக கிடச்சி போயிடும், அல்ல கம்மியான காசில் கிடச்சி போயிடும். அப்படி இல்லாமல் வந்து பணம் கொடுத்து வாங்கணுமா இருந்தால் எங்கிட்ட வசதி இல்லை. அதனால் என்ன பண்ணுறான்? படிக்க வச்சா உனக்கு வேலை தர போகிறாங்களா? படிப்பு தான் தர போகிறாங்களா? 50 லட்சம் கம்பெனி பெரிய மார்க் தான் எடுக்க போறியா? போடா, போய் சம்பாதிக்க போடா. இதான் காரணம். அதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணுறோம்? இடஒதுக்கீடு கொண்டு போராடணும். ஒரு 3.5% கொடுத்தாங்க. இப்போ கொஞ்சம் படிக்கிறாங்க. இந்த 3.5% எப்படியாவது போய் நுழைஞ்சி படித்து வந்துடலாம்னு சொல்லி ஒரு சின்ன அளவுக்கு படிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஆனாலும் பெண்கள் தான் அதிகமாக படிக்கிறாங்க, ஆண்கள் கம்மி. இதை கவனத்தில் கொண்டு தான் என்ன செய்கிறாங்க? பெண்களை படிக்க. இப்போ நானே வந்து என் மகளை படிக்க வைக்க நான் தயங்கினேன். எதுக்காக வேண்டி? அதுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளை தரணுமே, பல அது எதிர்காலத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுமே, ஓரளவுக்கு அறிவை வளர்க்கணும், படித்தா போகிற நிப்பாட்டுற அளவுக்கு நான் இருந்தேன். அப்படி தான் எல்லோரும் இருக்கிறாங்க. ஏன்னுட்டா அது நாங்கள் தகப்பனுங்கிற எதை யோசிப்பாங்க? வாழ்க்கை அமைந்திருந்தது, அந்த சூழ்நிலை இருக்கணும், சமூகத்தில் இல்லை. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சிந்திச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆண்களை முதல்ல படிக்க வைக்கணும். வச்ச பிறகு பெண்கள் படித்தார்களே ஆனால் அப்போ வந்து அது நன்மை தரக்கூடியதாகும். இல்லை என்று சொன்னால் இந்த படிப்புங்கிற காலத்துக்கு நமக்கு இன்பத்தை தராது, காலத்துக்கு சந்ததியை தராது, காலத்துக்கு குடும்பத்தை தராது. அது ஒரு அறிவு வளர்க்குறதுக்கு உதவுமே தவிர அதுக்கு அப்புறம் எவ்வளோ விஷயங்கள் பெண்களுக்கு இருக்கிறது, அதுகளெல்லாம் இழக்கிறதுக்கு காரணமாக இருந்தால். இதனால தான் பெண்கள் மற்ற பெண்களை விட கம்மியாக படிக்கிறார்கள். ஆனால் ஆண்களை விட அதிகமாக படிக்கிறார்கள். முஸ்லீம் ஆண்களை விட முஸ்லீம் பெண்கள் அதிகமாக படிக்கிறார்கள். இதுதான் அதுக்குரிய பதில்.